ஹாய் ஹலோ, நாடோடி பணக்காரன்லேருந்து. இது முன்னம்பலம் ஹார்பர். இது எங்கள் அண்ணன் வந்து விடிய காலையிலே 4:30க்கெலாம் கூப்பிட்டு போயிட்டோம். அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டை வச்சு மீன் வாங்கி தரேன் வா. ஏன்னா நான் போனாலே கேரளாவில் எங்கள் பெரியப்பா பசங்க என்னை நல்லா பார்த்துப்பானுங்க. நான் மீன் தான் அதிகமாக நல்லா சாப்பிடுவேன். அதனால் மீனுக்கு என்னை ஹார்பருக்கே கூப்பிட்டு போயிட்டோம். நான் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. அதனால் காலையிலே நான் 6:30க்கெலாம் போயிட்டு காஃபி சாப்பிட்லான்னு போனால் அங்கே மிஷின் காஃபி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனேன். நிறையா லாரி இங்கேருந்து தான் டிரான்ஸ்போர்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போகுதுங்களா. பெரிய ஹார்பர் கூப்பிட்டு போனோம். மீனெல்லாம் ஏகப்பட கொச்சன்னு இருந்துச்சு. ஆனால் நான் வந்து எறா கேட்டேன். எறா வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்கல அந்த நேரத்தில். அதனால் எங்கள் அண்ணன் வந்து கிடைக்கல, வா வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட்டு நீ போயிட்டு இருக்கிற மீன்லாம் என்ன வீடியோ எடுத்துக்க, நீ தான் விளாக் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா. அதனால் நான் வண்டியெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அழகாக எல்லா மீனையும் வந்து விளாக் எடுத்தேன். எனக்கே மீன் பேர்லாம் தெரியாது. நான் வந்து எங்கே இருக்கிறேன், மீனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஊர் கிராமத்தில் எங்கேயோ இருக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி. அதான் எங்கள் ஊரில் சாப்பிட்ற மீன்னா வஞ்சரம், அது மட்டும்தான். வஞ்சரம் இருக்காது. கெண்டை, ஜிலேபி, அதான். நண்டுலாம் எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே கடல் பக்கத்துலேயே இருக்கிறதால எங்கள் பெரியம்மா வீட்டிலலாம் எங்கள் மனைவி வீட்லேயும் சரி மீன் இல்லாத இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க கொச்சன்னு பார்த்தேன். நண்டு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக. இது பேர்லாம் தெரியலைங்க, நீங்களே பேர் பார்த்துங்க. ஆனால் நான் நிறையா மீன் பார்த்தேன். எனக்கு நேச்சுரலாக நிறையா துடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே பெரிய பெரிய போட்டு கப்பலில் வந்து அப்படியே மீனை கொஞ்சம் கொஞ்சமாக தரகர் மூலயமா இறக்கிட்டு வந்து மொத்த மீனையும் இங்கே தான் வச்சு ஏலம் விட்டு எடுத்து சின்ன சின்ன வியாபாரிங்க இது பண்ணுறாங்க. நல்ல பெரிய பெரிய மீன்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சிட்டிக்கு. சிட்டினா தமிழ்நாடு, அப்புறம் மற்ற ஸ்டேட்டுக்கும் பண்ணுறாங்க, கேரளா இன்டர் ஸ்டேட்டுக்கும் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய மீன் நல்லா இருந்துச்சு. காலையிலே குளிர்ச்சி தான், இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பெரியப்பா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு காமெடி பண்ணிட்டாரு. நைட்டு கிளம்புறதுக்கு நான் படுத்ததே 11:30 தான். காலைல மீன் வாங்க போகணுன்னு சொல்லிட்டு 2 மணிக்கே ஏஞ்சிட்டாரு. டே வரலையாடா, கிளம்பலையா, அவன் என்ன வரலையா, ஃபோன் பண்ணலையா, அதை பண்ணலையான்னு புலம்பிகிட்டே இருந்தார். தூங்கவே விடலை. அவருக்கு எதனா ஒன்றா எப்படி தெரியுமா, அந்த காலத்து ஆளுங்க பஞ்சுவாலிட்டி. நைட்டும் ஒரு விஷயத்த இப்போ இந்த சாயங்காலம் இந்த வேலைக்கு போகணுன்னா அது காலையிலே ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த வேலைக்கு தயாராகிடுவாங்க. அந்த மாதிரியான கேட்டகரி தான் அவர். இங்கே பாருங்க, இதான் புலி மீனுங்களாம். இது சீலா மீன், இது செம்மீன், எறான்னு சொல்லுவோம் நம்ம. இது வஞ்சரம். சுறா மீன் கூட பார்த்தேன், நான் அது வீடியோ எடுக்கலை. சின்ன சின்ன சுறாலாம் நிறையா இருந்துச்சு. நைட்டில் போட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். பகல்லையும் அழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு பகல்லையும் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா வந்து பகலில் தான் நான் நினச்ச வஞ்சரமும் அந்த பெரிய சூற மீனும் கிடச்சிச்சு. அது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து கம்யூனிஸ்டில் இருக்கார். இங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தான் அதிகம். இங்கே பார்ட்டி ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கள வச்சு தான் எங்கள் அண்ணன் இங்கே பார்ட்டியில் பெரிய மெம்பராக இருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டை வச்சு எனக்கு பெருசாக வாங்கி கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய போட்டுங்க. அதை எடுக்கிறதுலாம் பார்த்தா ஐயோ ஸ்மெல் தான். இருந்தாலும் மொத்த கடலையே வாரிட்டு வந்த மாதிரி அவ்வளோ இதாக இருந்துச்சு. யாரையும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நானே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு, என்ன எல்லாம் ஆட்டிக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது பெரிய குடோனு. இதில் தான் வந்து அதை அதர் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மீன் எல்லாம் போகுது. காலை வச்சா வழிக்கே விட்டுரும் பழகுதுங்க. மீனை பாருங்க, அப்படியே கொட்டி கணக்குது. கோடி கணக்கில் ஒவ்வொரு வகையான மீன் ஒரு 20 வகையான மீன் கொட்டி கிடக்குது. அப்படியே எப்படி இருக்கும் அது நேரில் பார்க்கல. மீனே பார்க்காத ஒரு ஊரில் பிறந்துட்டு மீன் அப்படியே எக்கச்சக்கமாக வகையாக விதமாக பார்க்கல எவ்வளோ அருமையாக இருக்கும். அதாங்க, அந்த ஆனந்தத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். அப்புறம்
இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் குருவாயூர் கோயிலுக்கு போகிறோம். குருவாயூர் போயிட்டு அங்கே முடிஞ்ச வீடியோ எடுத்து போகிறோம். அவர் தான் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு, கட்டம் போட்ட சட்டை இருந்துச்சு, அவர் தான் கூப்பிட்டு போனார். பாபு சேட்டன், அவர் பேங்க்கில் வேலை செய்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, எங்கள் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப ரெஸ்பெக்டடாக நம்ம வந்து கிட்டவே வந்து நம்ம கூடவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி காலையில் டீ குடிக்க வச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு போய் கொஞ்சம் கூட போர் அடிக்காத, சலிப்பு இல்லாத, நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக மாறி அது வேறு லெவலுங்க. அது அருமையாகவும் இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் மேலும் ஊக்குவிங்க. நான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு நிறையா நீங்கள் காணாத வீடியோலாம் போடுவேன். ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய தூர பயணம் போக போகிறேன். அங்கே புதுசாக போய் இன்னும் கற்றுக்கணும். இன்னொன்று, இந்த வீடியோ பார்க்குறதுல யாருன்னா ஒரு யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி சில இதெல்லாம் எப்படி கட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுன்றது எனக்கு சரியாக தெரில. ஒரு யூடியூபுக்கு ஒரு கிரியேட்ரு வேணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதான் காலைல விடிஞ்சிருச்சு. இது நம்ம ஊரில் அதிகமாக இந்த மாதிரி மீன் தான் வரும். இதெல்லாம் சாரை, இது செம்மீன். அந்த செம்மீனில் 1 கிலோ, சாரையில் 1 கிலோ, சுறாவில் 1 கிலோ எல்லாமே வாங்கி கவரில் போட்டாச்சு. இதாங்க அங்கே புழன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி கேரளா வீடியோ போட்டிருக்கிறேன், ஆலப்புழா வீடியோ. எங்கள் சொந்தக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி மிக தூர பயணத்தில் எனக்கு சொந்தமும் எனக்கு கடவுள் கொடுத்த வரமும் ரொம்ப அழகாக இருக்குது. பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம் வானத்துக்கும் பூமிக்குன்ற மாதிரி. விதவிதமான வண்ணங்களான வானங்களையும் நிலாவையும் சூரியனையும் அது எங்கெங்கே எப்படி ஷேப்பாக இருக்குது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு தண்ணியோட போகிற ஓடையில் போகிற மாதிரியே போயிட்டு அழகுங்க, எல்லாமே அழகுங்க. நம்ம ரசிக்கிற இந்த உலகமும் இயற்கையும் மிக மிக தூரமான அழகு, அதை வர்ணிக்கவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். வானம், தண்ணி, கப்பல், இயற்கையை நம்ம இயற்கை மேலே சம்மந்தம் இல்லாத இயற்கை நம்மளை சம்மந்தப்படுத்தி அழகழகாக நம்ம உயிர் கொடுத்து நம்மளை வாழ வைக்குது. அதுக்கு எப்பயுமே இயற்கைக்கு நம்ம சம்மந்தப்பட்டிருக்கிறோம், இயற்கைக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம், இயற்கையை நம்ம வந்து ஆற்றணும். என்னதான் நான் ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்தாலும் சிவனுக்கே மேலே நான் பார்க்குறது இயற்கை தான். ஏன்னா இந்த நில, நீர், காற்று, நெருப்பு இதுதான் நம்மளை வந்து இந்த பிரபஞ்சத்தில் உயிர்ன்ற ஒன்று அணுக்களை கொடுத்து நம்மளை உருவாக்குது. ஸோ அதுதான் நடக்கும். இதுதான் எங்கள் அண்ணன் இந்த கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் இருக்காங்க இல்லையா, அந்த இவர் தான் எங்களுக்கு இதை பாருங்க கையில் இருக்குது சுறா. இது சின்ன சின்ன இந்த மீன் கொடுக்குறாங்க, நிறைய மீன் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிடும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம்.